இப்போ இன்னைக்கு மேடையில் பேசும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சேப்பாக்கம் தொகுதியில் நின்னா கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெறுவாரா? அப்படி இல்லைன்னா வெற்றி பெறதுக்கான என்ன மாதிரி அங்கே வேலையெல்லாம் செய்வீங்க, தயாராக இருக்கீங்க நீங்கள்? இல்லை, இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து எல்லா மாணவர்களும் இன்னைக்கு அரசியலை அதிகமாக பேசியாருங்க. ரொம்ப உற்சாகமாக இருந்தது, ரொம்ப பார்க்கவும் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த மாணவர்கள், இதே மாணவர்கள் நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ அரசியல் பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அரசியலே கேட்டு தெரிஞ்சிருக்காது, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, எலெக்ஷன் எப்போ வருதுன்னு தெரியாது, எம்எல்ஏ எலெக்ஷன் என்னன்னு தெரியாது, எம்பி எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் இன்னைக்கு வந்து அதிகமாக அரசியலும், அடுத்து யார் முதல்வராக வர வேண்டும், அடுத்து யார் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும், என்ன மாதிரியான அரசு அமைய வேண்டும்ன்றது இன்னைக்கு தெளிவாக ஒவ்வொரு மாணவரும் பேசியது ரொம்ப உற்சாகமாக இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்கவுங்க தொகுதியில் நிற்கணும்னால தளபதி எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். அதனாலதான் அந்த மாணவர்களை வாக்குகளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி இது நடத்தப்படுது. இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இல்லை, அது கிட்டத்தட்ட இந்த கடந்த 3 வருடமா தான் பெரிய அளவில் இல்ல நடத்தப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்கு. நலத்திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 20 வருடங்களுக்கு மேலாக நலத்திட்டங்கள் வழங்கிட்டு வரார் தளபதி அவர்கள். இது ஒன்றும் அரசியலுக்காக இல்லை, இதை வைத்து வாக்குகள் பெற வேண்டும் என்ற ஒரு துளி அளவும் எங்களுடைய தலைவருக்கு தளபதி கிடையாது.